உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த வரக்கூடிய வாக்கியப்படி நிகழ இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் பார்த்துட்டே இருக்கோம். எதில் கவனமாக இருக்கணும், எதில் என்ன மாதிரியான படிப்பனையும் கொடுப்பனையும் சனி கொடுக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி மேப் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மற்றவர்களுக்காகவே எல்லா விஷயத்தையும் செய்ய துடிக்கும் மீன ராசி நேயர்களுக்கு. மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களுக்கே தெரியும். நான் என்னத்தை சொல்லிட்டு எங்கே செல்லும் இந்த பாதை அப்படி இருக்க போதா? இல்லை, சூப்பரான பாதையாக இருக்கும். அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கும் மீனராசிக்காரங்களுக்கும் நான் சனியா எனக்குன்னு ஒரு பவர் இருக்குது தெரியுமா, அதுவே இல்லாத மாதிரி நான் வச்சுருக்கீங்களேன்னு சொல்கிற அளவுக்கு சனியே கொஞ்சம் டென்ஷனாகி உட்காந்துருக்காராம்மா. ஏன்னா ராசிநாதன் கேந்திர மேரியர் ஒரு மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் திரும்ப 5ஆம் இடத்துக்கு அமர போகிறார். 5ஆம் இடத்துல அமர்ந்து டைரெக்டாக 9ஆம் பார்வையாக உங்களைத்தான் பார்க்க போகிறார். ராசிநாதனுடைய பிடியில் இருக்கும்போது வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? சனியாவது குரு இதாவது அட போய என் பிள்ளைய நீ எப்படி ஏதாவது பண்ணலாமா, பண்ணுவியான்னு தலைக்கு மேலேயே ஒரு 4 போடுவார் குரு. அதனால் சனி ஒன்றும் பெருசாலாம் இம்பேக்ட் பண்ண மாட்டார். ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சனி உங்களுக்கு நல்லவையெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஆனால் சனின்னு ஒரு இது இருக்குல்ல, அப்படி விட்டுற முடியுமா? கிட்டத்தட்ட 1ஆம் இடத்துல உட்கார்ந்து 3, 7, 10ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்க போகிறார். ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3, 7, 10ஆம் இடங்களை சனி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறார். ஸோ முயற்சி எல்லாம் அப்படி நிற்க போதா, இல்லை எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஏதாவது பிரச்சனை வரப்போதா, இல்லை சமூகத்துக்கும் எனக்கு ஏதாவது வரப்போதா, பார்ட்னருக்குள்ளே ப்ராப்ளம் வரப்போதா, திரும்ப 10ஆம் இடம்னா லாபமே வராதா, வேலை நடக்காதா, தொழில் பறிபோயிடுமா, நெகட்டிவாகவே கேட்காதீங்க. மீனராசிக்காரங்க வாயிலேருந்து வரவே வராதுல்ல, எதுக்கு இப்போ இப்படிலாம் கேட்குறீங்க? எப்பயுமே நல்லவங்க தான் நீங்கள். எல்லாம் கடவுள் சித்தம், எல்லாம் இறைவன் சித்தம்னு போயிட்டு போகிற ஆட்களே இப்படி தடுமாறினா மற்றவங்களாம் என்ன பண்ணுறது? மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வருஷம் ஜாலியோ ஜில்கான தான். எந்த சனியாவது, எந்த ராகுவது, எந்த கேதுவது, எதுவும் ஒன்றும் பண்ணாது. தலைவர் இருக்கார், அதுவும் அவருடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை இருக்கிறது. உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சி பார்க்குறாரு. இன்னொன்று வேறு, அங்கே இருக்கக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு பார்வையை இப்போ கொடுத்துட்ருக்காரு. வேறு என்ன வேணும்? சூப்பராக இருக்க போகிறீங்க. டென்ஷனே ஆகாதீங்க. கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகுதோ, திடீர்னு டென்ஷன் ஆகும், ஆன்சைட்டி ஆகும், டிப்ரெஷன் ஆகும், ஏண்டா வாழ்கிறோன்ற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும். இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு எஸ்கேப் ஆகலாம்னு தோணும். உட்காந்த இடத்துல எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்க தோணும். வரவே வராது நம்மளுக்கு, இருந்தாலும் எதாவது ஹேக் பண்ணலாமான்லாம் தோணும். ட்ரை பண்ணுவோம். திடீர்னு புதுசாக நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் உங்கள் தப்பு இல்லை. நீங்கள் எப்பயுமே சூப்பர், நீங்கள் எப்பயுமே குரு தான். இதெல்லாம் யார் தப்பு? உங்களுக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய சனியோட தப்பு. சரியா? அதனால் மீனராசிக்காரங்க கொஞ்சம் இந்த தடவை சனியுடைய ஆளுமைக்குள் இதெல்லாம் இயங்குவீங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஆமேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் எப்பயும் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி, 7.5 சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிச்ச எல்லாரும் இசிக்குவல் சினாரி எடுத்து பாருங்கள். என்னென்னமோ எடுத்து பார்க்குறீங்களா, இதை எடுத்து பாருங்கள். ஜெயிச்ச எல்லாருமே 7.5 சனியில் ஜெயிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன ஃபோர்டு கம்பெனி தான் 7.5 சனியில் ஜெயிச்சது. ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன நம்ம விஜய் சேதுபதி தான் 7.5 சனியில் ஜெயிச்சார். முடியவே முடியாதுன்னு சொல்கிற விஷயத்த முடிச்சு காட்டுறது தான் இந்த 7.5 சனி. உங்களை நீங்கள் யாருன்னு உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையும் வல்லமையும் சனி உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுவும் சுபத்துவமாகி கொடுக்க போகிறார். வேறு என்ன வேணும்? மீனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போது. யார் என்ன சொன்னாலும் கவலையே படாதீங்க. நீங்களே போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு படிக்கிற ஆட்கள் தான் நீங்கள். கொஞ்சம் நீங்கள் மனசை அலைப்பாய விடாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நினச்சது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது, சரி என் தலையெழுத்து விதிப்படியே போகிறேன்ற மாதிரிலாம் தினம் கால் எழுந்திரிச்சு புலம்பாதீங்க. மீனராசிக்காரங்க புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் என்னத்துக்காருது? கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயத்தை இந்த தடவை சனி இண்டிகேட் பண்ணுவார். நிறைய ட்ரை அகைன் நடக்கும். ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவையோட முடியாமல் திரும்ப போயிட்டு வரதுக்கான சினாரி உருவாக்கும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இந்த தடவை ராசி பலனும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போதுன்னு நம்ம அனுமானிக்கிறது எல்லாமே, அந்த அவதானம் எல்லாமே இப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு மேப் ரூட் தான். ஸோ இப்படி இருக்க போது நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் வரலாம். ஒருவேளை ஈசன் அருள் இருக்குது அப்படின்ற போது, முருகன் அருள் இருக்குன்ற போது, மீனாட்சி உங்களோடையே உட்காந்துருக்கான்ற போது நம்ம கவலையே பட வேணாம். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போய்ட்டு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 7.5 சனி தான் எல்லா விதமான படிப்பினையும் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் யார் நிறைய விரயங்களை மட்டும்தான் சந்திச்சிருப்பீங்க. அது ஒன்றும் பெருசாக அவங்களை இம்பேக்ட் பண்ணியிருக்காது. பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சினாரியோக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த தடவை மனம் அப்படின்ற இடம்
சிந்தனை அப்படின்ற இடம், நீங்கள் அப்படின்ற சுயம் அப்படின்ற இடத்துல வந்து சனி உட்காந்துருக்காரு. உங்களை பற்றி மற்றவர்கள் மீதான ஒரு மதிப்பீடை ஒரு 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 நிழல் வரைபடம் மாதிரி உங்களுடைய மனசு எடுத்து இப்படி காட்டும். அது நல்லதாக இருக்கிற பட்சத்தில் அது ஒத்துக்கும், இல்லாட்டி ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். இவ்வளோதான் இந்த 7.5 சனி இந்த தடவை உங்களை பண்ண போகுது. கிளியர்? ஓகே. அப்போ என்ன பண்ணும், மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. நிறைய தியானம், நிறைய யோகம் பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது. மேக்சிமம் சிவன் வழிபாடு சிந்தை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது. நான் பெருசா நீ பெருசான்னு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே, வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, ஏத்தாப்பில் இருக்கவங்களும் சரி, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களும் சரி, நிறைய வேலையை கொடுத்து உன்ன மாதிரி உண்டா உன்ன மாதிரி உண்டுன்னு உங்கள் தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு அது வேலையே பிடிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்ற மாதிரியான சில சினாரியோ உருவாகும். நண்பர்களே, தயவு செஞ்சு கையில் வேலை இருந்தால் மட்டும் விட்டுட்டு வாங்க, இல்லாட்டி விடாதீங்க. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அப்புறம் திரும்ப ஏழ்ற தன்னோட வேலையை காட்டும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமைதியாக போயிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருப்போமா? இல்லை, பிளானட் மட்டும் அப்படியே இருந்துற போகுது. ஒரு வருஷம் இருந்து உங்களை பார்த்துட்டு போயிடும். ஒரு வருஷம் இருந்துட்டு அப்புறம் பை சொல்லிவிட்டு, ஓகே இதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் ஒழுங்காக சமத்தை நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ இந்த 1 வருடம் என்பது நம்ம வாழ்வியலுக்கான படிப்படை. ஜாலியாகி என்ன கொடுக்க போகுது இந்த 1 வருஷம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவிட்டிலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, குழந்தை பேர் கிடைக்கும். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு வச்சிங்களோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான குழந்தை பாக்கியம். ஏன்னா 3ஆம் இடமே வந்து உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானம். அங்கே சனி பார்க்கும்போது டிலே ஆன விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு சரியாகும். ஏன்னா குருவோட பார்வைப்பட்டு பார்க்கக்கூடிய சனி சுபத்துவமாக இருக்க போகுது. முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகுது. பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி இருக்கும். நிறைய மனசு அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்ற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 40,000 யோசனையை கொண்டு வந்து கொடுக்கும். இல்லையா எதுவுமே வேண்டான்னு பேசாமல் போய் மூலையில் உட்கார வைக்கும். இது ரெண்டுமே நடக்கும். ஏன்னா ராகுக்கு இதோட பொசிஷனும் ஓரளவுக்கு 6 இந்த பக்கம் 12 இருக்குது. திரும்ப அது 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சிந்தனை ஸ்தானத்தில் வந்து கேது உட்காரும்போது எல்லாம் ஒரு மாதிரி யோசனை வரும், இல்லாட்டி எதுவுமே வேண்டான்ற யோசனை வரும். இதெல்லாமே மனசு தான் காரணம், வேறு எல்லாம் இல்லை. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல வீடு, நல்ல பொண்டாட்டி, நல்ல பிள்ளைங்க, நல்ல அம்மா, நல்ல அப்பா எல்லாம் தான் கிடச்சிருக்காங்க. எதை பற்றியும் கவலையப்படாதீங்க. வேலை பார்க்குற இடத்துல கவனம் தேவை. பிற மொழி பிற மதம் பேசுகிற மக்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கணும். பெண்கள்னா ஆண்கள் விஷயத்தில், ஆண்கள்னா பெண்கள் விஷயத்தில் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் மருத்துவ தொழில் பண்ணிடுறீங்களோ, யாரெல்லாம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் டேட்டா என்ட்ரி பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒளிப்படம் எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்குது. கவலையப்பட வேணாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்குது. இந்த பிரம்மாண்ட வெற்றி. இதெல்லாம் சந்திரன் ஆளுமை அப்படியே வந்து அதை பாசிட்டிவாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். மற்ற இடத்துல இருக்கவங்க கொஞ்சம் மனம் ரீதியான விஷயத்தில் கவனமாக இருக்கும். சொந்த வீடு அமையலை, சொந்த வாகனம் அமையலை, வாகனம் ஏதாவது பழுது பார்க்குறது, வாகனம் ஏதாவது மாற்றுறதுன்ற மாதிரி சில விஷயங்களில் வாகனத்தில் சில விபத்து வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. வண்டியில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சரியா? முடிஞ்ச அளவுக்கு விநாயகருடைய காயத்ரியும் இல்லை விநாயகருடைய மந்திரத்தையும் சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க. விநாயகப் பெருமான் மாதிரி இந்த தடவை உங்களுக்கு வந்து ஒரு காப்பாற்றக்கூடிய தெய்வம் வேறு யாருமே இல்லை. ஓம் க்ளீம் கணபதியே நமக, ஓம் க்ளீம் கணபதியே நமக, ஓம் க்ளீம் கணபதியே நமக. இது சொல்லிக்கிட்டே இருங்க. மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். இந்த க்ளீம்ன்ற சத்தம் ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு தைரியத்தையும், ஒரு வசீகரத்தையும், ஒரு ஆற்றலையும், எதையும் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் பவரையும் கொடுக்கும். இந்த சத்தத்தை உங்களுக்குள்ளே அதிர விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் கோவிலில் விளக்கு போடுங்க. சங்கடகடா சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கா, ஒன்றுமே பண்ண வேணாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சந்தன காப்பு பண்ணி இடது தொடையில் இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து 3 நாள் வச்சுட்டு வாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முன்னுக்கு வரக்கூடிய முகாந்திரங்கள் தெரியக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது இனிதய மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிக்கிறீங்க. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு திடீர்னு போன வருஷம் ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்த வருஷம் வேறு மாதிரி இருப்பாங்க. பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் உருவாகும். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வரக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படும். யாரெல்லாம் அரியர் வச்சுருந்தீங்கன்னா இந்த தடவை க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக இருக்கும். ஒன்றும் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். வேலை கிடைக்கலன்ற மாதிரி கொஞ்சம் ஓடும், ஆனால் அதுக்கப்புறம் கிடச்சிடும். நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். பிள்ளை பிறப்பு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஈசன் அருளால் எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும். எதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்.
கணவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன அடுத்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்ல, மற்றவர்கள் மூலமாக சில சில பிரச்சனை வரும். முடிஞ்ச அளவுக்கு எப்பேற்பட்ட பொண்டாட்டி பாரு, எப்பேற்பட்ட புருஷன் பாரு கொஞ்சம் தவறாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் சொல்லி காட்டிக்காமல் இருங்க. இருந்தீங்கனாலே போதும். ஏன்னா சில இடத்துல நடிச்சு தான் ஆகணுங்க. என்ன பண்ணுறது, உலகம் முன்ன மாதிரிலாம் இல்லை. நம்ம நல்லா இருந்தால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இல்லை. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நான் மீன் சொல்ல அத்தனை விஷயம் உங்களுக்கு தான். மனசை மட்டும் விட்டுறாதீங்க. தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது. இவ்வளோ நாள் நல்லது நடந்த கடவுளுக்கு இது நடக்கணும்னு தெரியாதா? இதெல்லாம் உங்களுக்கான படிப்பினையை கொடுக்க போகிறார். கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். அது மட்டுமே தவிர மற்றபடி வேறு எல்லாமே உங்களுக்கு டக்கு 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 நிறைவேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஜெயிக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் ஜெயிக்காட்டி வேறு எப்பயுமே ஜெயிக்க முடியாது. அந்தளவுக்கு உங்களை நீங்கள் வலுப்படுத்திக்க போகிறீங்க. உங்களுடைய நம்பர்கிட்டே இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய நேரமாகத்தான் இந்த நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. 60 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு நிறைய வீடுகள் குறித்த விஷயங்களை மேற்கொள்வது, சொத்து பிரிக்கிறது, சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு கடன் அடைக்கிறதுன்ற மாதிரி நிறைய நல்லவையெல்லாம் தேடி வரப்போகிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கல்யாணம் காட்சி குழந்தை பிறப்புன்னு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அதனால் அதை பற்றிலாம் எதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். பெயர் புகழில் ஏதாவது ஒரு களங்கம் எட்டி பார்க்கலாம். கொஞ்சம் வீட்டில் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. காப்பி எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சிட்டு போயிடலாம். அது ஏன் இந்த பொடி போடல இது போடலாம் நீங்கள் கேட்டு அவங்களையும் டென்ஷன் படுத்தி நீங்களும் டென்ஷன் ஆகிக்காதீங்க. இது 2 மாதம் 2 வருஷம் நீங்களும் விட்டு கொடுத்து போகணும். அவங்களும் விட்டு கொடுத்து போகாட்டி பரவாயில்ல, நம்ம விட்டு கொடுத்து போயிடுவோம். நம்ம மன்னிச்சிடுவோம் என்ன. அதனால் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது வயதானவர்களுக்கு. ஓகே. ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன தெய்வத்தின் வழிபாடு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் வக்ரகாளியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்கா, ஒரு தடவை போய் வக்ரகாளியை பார்க்குறதுல வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த சில விஷயங்களை செய்தல் அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். அம்பிகை வழிபாட்டின் மூலமாக அழல்கள் தீரக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய சனியுடைய அமைப்பு இருக்குது. மேக்சிமம் வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சேர்த்துங்க. வெற்றிலை மாலை சாத்தி வழிபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலமாகத்தான் அமைய காத்திருக்கிறது.